சச்சின் டெண்டுல்கர் அத்தனை எளிமையான பெயர் அல்ல இது. உலக அரங்கில் இந்தியாவை கம்பீரமிடுக்குடன் நடைபோட வைத்த பெருமையை பேசும் பெயர். வெறும் கிரிக்கெட்டர் மட்டுமல்ல அவர். And is amongst the top 4 specialist bats of all time. He remains cricket's most popular player, particularly on the subcontinent. I think is probably their best player. Bradman was watching him bat one day and he said to his wife, "Come and have a look at this. This bloke bats like me." And he was talking about Tendulkar. I think he's the most complete batsman of his age and perhaps of all time. I think Tendulkar is a product of his generation. That whenever he got success, he became more careful about it. You know, he was never arrogant, never casual about his cricket. He's clearly one of the all-time legends. One of the greatest batsmen of my time and anybody's time. ரமேஷ் டெண்டுல்கர் ரஜினி தம்பதிக்கு மகனாக 1973 பிறந்த சச்சினை நாம் கொண்டாடி தீர்த்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் சச்சினின் மகன் சொன்ன ஒரு பதிலை நினைவு கூற விரும்புகிறோம். சச்சினின் மகன் அர்ஜுனிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உங்களை கவர்ந்த கிரிக்கெட் வீரர் யார் என்பதுதான் அந்த கேள்வி. அவர் சச்சின் பெயரை கூறவில்லை. சற்றும் யோசிக்காமல் வேறொரு கிரிக்கெட் வீரரை சொன்னார். ஒரு மகனை சுயமாகவும் சரியாகவும் சிந்திக்க வைப்பதுதானே தந்தையின் தலையாய கடமை. அதற்கு இந்த ஒரு சம்பவமே சான்று. இதுதான் சச்சின். இந்திய மக்களுக்கு கிரிக்கெட் மீதான ஈர்ப்பானது 1983ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றதன் பிறகுதான் துவங்கியது. மக்கள் கிரிக்கெட்டை ரசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இந்தியாவுக்கு உலகக்கோப்பையை ஒவ்வொரு முறையும் பரிசளிக்க ஒருவர் விரும்பினார். அவர்தான் சச்சின். அன்று டிவியில் உலகக்கோப்பையை ரசித்துக் கொண்டிருந்த சச்சினின் கனவு இந்தியா ஜெயிக்க வேண்டும் என்பதில் இல்லை, இந்தியாவை தாம் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதில் இருந்தது. ஆனால் என்ன செய்ய வேண்டும், எப்படி இதை சாத்தியமாக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த சிறு வயதில் சச்சினுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒரு சிறுவனின் மனநிலை எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தார். அதன் பிறகு அவரது கனவு நினைவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிந்தித்தவைகளும் அவர் எடுத்த முயற்சிகளும் நிகரற்றவை. சச்சினுக்கு 11 வயது இருக்கும்போது உன் கனவுகளை தேடிப்போ, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் குறுக்கு வழியில் போகாமல் நேர்மையான வழியில் விடாமுயற்சியுடன் போராடு என்று அவரது தந்தை சச்சினிடம் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு ஒரு ஜாம்பவானை இந்தியாவுக்கு தந்துள்ளது. Without his guidance, I don't think I would have been standing here in front of you. He gave me freedom at the age of 11 and told me that chase your dreams, but make sure you don't find shortcuts. The path might be difficult, but don't give up. And I have simply followed his instructions. Above all, he told me to be a nice human being, which I will continue to do so. I have tried my best. அந்த நேர்மையை ரசிகர்களுக்குள்ளும் புகட்டி இருப்பார் என்பதே இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்று. தன் அண்ணன் அஜித் டெண்டுல்கர் சச்சினின் ஆட்டத்தை பார்த்து மும்பையில் தலைசிறந்த பயிற்சியாளராக திகழ்ந்த ராமகண்ட் அச்சரேக்கரிடம் அழைத்துச் சென்றார். அங்குதான் சச்சினின் சகாப்தம் துவங்குகிறது. ராமகண்ட் அச்சரேக்கரிடம் பயிற்சி பெற்று வந்த சச்சினுக்கு 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் உள்ளூர் போட்டிகளில் ஒன்றான ரஞ்சி கோப்பையில் விளையாடும் வாய்ப்பு கிடைத்தது. அதை சரியாக பயன்படுத்திய சச்சின் குஜராத்திற்கு எதிரான தனது முதல் போட்டியிலேயே சதம் அடித்து அசத்தினார். தொடர்ச்சியாக உள்ளூர் போட்டிகளில் கலக்கிய சச்சினுக்கு இந்திய அணியில் விளையாடும் வாய்ப்பும் தேடி வந்தது. அத்தனை சுலபமாக கிடைக்கவில்லை. அதற்குள் துளியாய் துவங்கி நதியாய் மாறும் பெரும் உழைப்பும் உள்ளிருந்தது. 1989ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கராச்சியில் நடந்த பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தனது முதல் அடியை எடுத்து வைத்தார் லிட்டில் மாஸ்டர் சச்சின். அன்று முதல் 2013ஆம் ஆண்டு மும்பையில் நடந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தனது கடைசி சர்வதேச போட்டி வரை சுமார் 24 ஆண்டுகளுக்கு தனது தந்தை கற்றுத்தந்த பாடத்தை பின்பற்றி கிரிக்கெட்டில் தனது ராஜ்யத்தை நடத்தி தனது முதல் கனவான உலகக்கோப்பையையும் 2011ஆம் ஆண்டு வென்றார். இடைப்பட்ட காலத்தில் சச்சின் கிரிக்கெட்டுக்கும் இந்த உலகுக்கும் எண்ணற்ற நினைவுகளை காலத்திலும் அழிக்க முடியாத அளவிற்கு தனது எண்ணற்ற சாதனைகளையும் விட்டுச் சென்றுள்ளார். சச்சினின் சாதனை என்றவுடன் நம் அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது சதத்தில் சதம். அதாவது கிரிக்கெட்டில் 100 சதம் அடிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு தொடர்ந்து நல்ல ஃபார்மில் இருக்க வேண்டும், உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும். ஒரே ஸ்டைலில் விளையாடினால் எளிதில் அவுட் ஆக வாய்ப்புண்டு.
எனவே தனது ஸ்டைலை அவ்வப்போது மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக தொடர்ச்சியாக கிரிக்கெட்டை காதலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே சதம் சாத்தியமாகும். இதை நன்கு அறிந்த சச்சின் இவை அனைத்தையும் செய்தார். 2012ஆம் ஆண்டு மிர்பூரில் நடந்த வங்கதேசத்துக்கு எதிரான ஆசிய கோப்பை தொடரில் சதத்தில் சதம் எனும் இமாலய மைல்கல்லை அடைந்தார். Brilliant Sachin Tendulkar. Outstanding achievement and richly deserved for someone who's been so special in this world of cricket. Yes, finally achieved the milestone. What a day for India, what a day for international cricket, what a day for international cricket fraternity. Yes, and dare I say that there could be a tear or two in Tendulkar's eyes as well. சச்சின் இந்த மைல்கல்லை அடைவதற்கு 763 இன்னிங்ஸ் தேவைப்பட்டது. இதில் 99வது சதத்தை 729வது இன்னிங்ஸில் அடித்தார். பிறகு 100வது சதத்தை பூர்த்தி செய்ய 34 இன்னிங்ஸ் தேவைப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சச்சினின் சதங்கள் என்று பார்த்தால் அவர் நிகழ்த்திய மறக்க முடியாத ஒன்று தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக குவாலியரில் நடந்த ஒருநாள் போட்டியில் அவர் அடித்த முதல் இரட்டை சதம். அதுவரை ஒருநாள் அரங்கில் இரட்டை சதம் என்பது யாருக்கும் எட்டாக்கணியாகவே இருந்தது. நீண்ட காலமாக பாகிஸ்தானின் சையத் அன்வர் அடித்த 194 ரன் தான் தனிநபர் அதிகபட்ச ஸ்கோராக இருந்தது. 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அன்று அதை உடைத்து இரட்டை சதம் என்பது இயலாதவை அல்ல என்பதை நிரூபித்தார் சச்சின். Sachin Tendulkar 200 from 147. Take a bow, master. Oh, you little champion. If there was ever one deserving to... அதன் பிறகுதான் வீரேந்தர் சேவாக், ரோஹித் சர்மா, கிறிஸ் கெயில், மார்டின் குப்தில் என அனைவரும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இரட்டை சதம் அடித்தனர். ஆனால் இவர்களுக்கான ஒற்றை நம்பிக்கையாக முன்னரே இரட்டை சதத்தை நிகழ்த்தியவர் சச்சின் டெண்டுல்கர். அதே ஆண்டு இறுதியில் தென்னாப்பிரிக்காவில் நடந்த டெஸ்ட் தொடரில் தனது 50வது டெஸ்ட் சதத்தையும் பூர்த்தி செய்தார் சச்சின். 50th test match 100 for the great man. A tremendous achievement under pressure here. He's come to the party. டெஸ்ட் போட்டிகளில் 51 சதம், ஒருநாள் போட்டியில் 49 சதம் என்று தனது கணக்கில் வைத்திருக்கும் சச்சின் அதில் மறக்க முடியாதவைகளும் சிலவைகள் உண்டு. அறிமுகமாகி 9வது போட்டியான 1990இல் மான்செஸ்டரில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தனது முதல் சர்வதேச சதத்தை பதிவு செய்தார். Aged 17 years and 112 days. One of the youngest ever to hit a test match 100. An innings of temperament, skill and delightful stroke play. அதன் பிறகு 1994ஆம் ஆண்டு கொழும்புவில் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த ஒருநாள் போட்டியில் தனது முதல் ஒருநாள் போட்டிக்கான சதத்தை பதிவு செய்து அந்த போட்டியில் ஆட்ட நாயகனாகவும் ஜொலித்தார் சச்சின். His first international 100, international one-day 100, and he must be vastly relieved. He's getting a good hand from all the Australians, and that's very nice to see. And a tremendous effort by him, and his old school chum Vinod Kambli goes down the wicket and puts his arms round him. சச்சினுக்கு ஷார்ஜா கிரிக்கெட் கிரவுண்ட் மிகவும் நெருக்கமான ஒன்று. ஏனெனில் இங்கு மட்டும் 7 சதங்களை குவித்துள்ளார். அதில் குறிப்பாக 1995-96இல் நடைபெற்ற பெப்சி ஷார்ஜா கப் பாகிஸ்தானுக்கு எதிராக அவர் அடித்த அந்த 118 ரன்களை பாகிஸ்தான் அணியினர் எளிதில் மறந்துவிட மாட்டார்கள். மேலும் அதே மைதானத்தில் 1997-98ஆம் ஆண்டு நடைபெற்ற கொக்கோ கோலா கப் தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த போட்டியில் 143 ரன்கள் குவித்ததோடு மட்டுமல்லாமல் அணியை ஃபைனலுக்கு அழைத்துச் செல்வார். பின்பு 2004ஆம் ஆண்டு வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்டில் தனது அதிகபட்ச ஸ்கோராக 248 ரன்களை பதிவு செய்தது. 2009இல் ஹைதராபாத்தில் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 19 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்ஸருடன் 175 ரன்களை குவித்தது என்று பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். ஆனால்
சச்சினுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சதம் என்றால் அது 1999 நடந்த உலகக்கோப்பை தொடரில் கென்யாவுக்கு எதிராக நடந்த போட்டியில் அவர் அடித்த சதம்தான். ஏனெனில் 1999 ஆண்டு உலகக்கோப்பை தொடரின் போதுதான் சச்சின் தனது தந்தையை இழந்தார். அந்த ஈரம் காய்வதற்குள் சச்சின் இந்திய அணிக்கு திரும்பி கென்யாவுக்கு எதிரான போட்டியில் சதம் அடித்து வானத்தை நோக்கி தனது பேட்டை உயர்த்தினார். In one-day cricket, he will look up at the sky. That's what he does when he gets 100. அந்த போட்டியில் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்ட சச்சின் இந்த சதத்தை எனது தந்தைக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று கூறியது இன்றைக்கு நினைத்தாலும் அனைவரின் கண்களும் கலங்க வைக்கும். இதைவிட சிறப்பான ஒன்றை அவருடைய தந்தைக்கு சச்சின் செய்துவிடவே முடியாது. சச்சின் களத்தில் இருந்தால் அனைவரும் தங்களது வேலைகளை விட்டுவிட்டு சச்சினின் ஆட்டத்தை பார்க்க டிவி முன்பு ஒன்று கூடி வருவார்கள். அதே நேரம் சச்சின் அவுட் ஆனதும் ஆட்டம் முடிந்தது என்று டிவியை ஆஃப் செய்துவிட்டு செல்வதும் உண்டு. இப்போது இருந்த இடத்திலேயே கிரிக்கெட் பார்ப்பது, போட்டி முடிந்த சில நேரத்திலேயே ஹைலைட்ஸ் பார்ப்பது போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எல்லாம் அப்போது கிடையாது. சச்சினுடன் சேர்ந்துதான் இந்தியாவில் தொழில்நுட்பங்களும் வளர்ந்தது. உதாரணம், முதலில் சச்சின் விளையாடிய பொழுது அவரது விளையாட்டை ரேடியோவில் கமெண்ட்ரி மூலம் கேட்டிருப்போம். பின்னர் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் பார்த்திருப்போம். பின்னர் கலர் டிவி, அதன் பிறகு எல்சிடி, எல்இடி டிவிகள் என்று மாறிக்கொண்டே இருந்தது. ஆனால் சச்சினிடம் ஒரு சிலவைகள் மட்டும் மாறாமல் இருந்தது. முதலில் அவர் அணிந்திருக்கும் ஹெல்மெட். ஹெல்மெட்டில் தேசிய கொடியை பொருத்தியதில் சச்சின் தான் முதல் வீரர். அதன் பிறகுதான் சேவாக், தோனி, கோலி, ரோஹித் சர்மா என்று அனைவரும் தங்களது ஹெல்மெட்டில் தேசிய கொடியை பொருத்தினர். நம்பகத்தன்மை குறித்து ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு. அது கீப் ட்ரஸ்ட் as solid as சச்சின் ஸ்ட்ரைட் டிரைவ். அதாவது சச்சின் தனது ஸ்ட்ரைட் டிரைவ் மீது வைக்கும் நம்பிக்கை போன்று மற்றவர்களிடத்தில் நம்பிக்கை வையுங்கள் என்ற அர்த்தம். அதற்கு காரணம், சச்சின் ஸ்ட்ரைட் டிரைவ் அடித்தால் அந்த பந்து நிச்சயம் பவுண்டரிக்கு தான் செல்லும். சச்சின் அந்த ஷாட்டை கிரீஸில் இருந்து நகராமலை அடிப்பார். அதுதான் அவரது ட்ரேட்மார்க் ஷாட்டாகவும் ஆனது. Oh, that was glorious. Just looking to time it. Look at that. Just timing it. No follow through of the bat, but he knows that he's got it in the middle and it's going to go for a boundary. Look how still that head is. சச்சினிடம் மிகப்பெரிய பிளஸ் ஒன்று உள்ளது. தான் அவுட் என்று தெரிந்துவிட்டால் அம்பையரின் தீர்ப்பு வருவதற்கு முன்பே நடையை கட்டி விடுவார். அதே நேரம் தவறுதலாக அவுட் கொடுக்கப்பட்டால் அதை சிறிய புன்னகை கலந்த அதிர்ச்சியுடன் களத்தை விட்டு வெளியேறுவார். சச்சினுக்கு கோபம் வருமா? அப்படி வந்தால் அதை எவ்வாறு வெளிப்படுத்துவார் என்பதற்கு 1998 ஜிம்பாப்வேக்கு எதிராக நடந்த 4வது ஒருநாள் போட்டியை சொல்லலாம். முதல் 3 போட்டிகளில் ஹென்றி ஓலங்காவிடமே ஆட்டமிழந்த சச்சின் 4வது போட்டியில் கடுப்பாகி ஓலங்காவின் பந்தில் தொடர்ந்து 3 சிக்சர்களை விளாசி தனது கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பார். That's in the air and that could be out caught, or is it 6? It's 6. It's gone over that man at third man. So very good over for the Indians this. 12 runs have come of it, 26 for no loss. அதேபோல் 2008 ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 160 என்ற எளிய இலக்கை நோக்கி விளையாடிக் கொண்டிருக்கும். ஆஸ்திரேலிய அணியினர் அட்டாக் பவுலிங்கை கையாள்வார்கள். இதை உணர்ந்த சச்சினுக்கு போட்டியின் 5வது ஓவரை வீசிய பிரெட்லி முதல் பந்து ஃபுல் டாஸ் ஆக சச்சினின் தோள்பட்டையை லேசாக பதம் பார்த்துவிடும். ஆனால் அதை மிக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்வார். பின்னர் அதே ஓவரில் 3 கிளாசிக் பவுண்டரிகளை அடித்து கிரிக்கெட்டில் தான் ஒரு மாஸ்டர் என்று நிரூபித்திருப்பார். You're getting excited, aren't you? He's really that shot in itself is one of the most exciting, I think, as an opening batsman, isn't it? When you've got a big, hairy, quick running in and you can smash it back past him. ஆனால் சச்சினுக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்றளவும் நெருடலாக இருக்கக்கூடியது என்று பார்த்தால் அது 2004 ஆண்டு முல்தனில் பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த டெஸ்ட் போட்டிதான். 2ஆம் நாள் ஆட்டத்தில் தேநீர் இடைவெளிக்கு முன் சச்சின் 194 ரன்களில் பேட்டிங் செய்து கொண்டிருப்பார். அப்போது கேப்டனாக இருந்த டிராவிட் யாரும் எதிர்பார்க்காதவாறு டிக்ளேர் செய்து விடுவார். இது அனைவரிடத்திலும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. டிராவிட்டோ அணியின் நலன் கருதியே அவ்வாறு செய்தேன் என்றார். இதனால் மனமுடைந்த சச்சின் டிரெஸ்ஸிங் ரூமிலேயே சிறிது நேரம் தனிமையில் கழித்து அதிலிருந்து மீண்டு வருவார்.
அந்த நிகழ்வை அப்போதை மறந்து அடுத்தடுத்த போட்டிகளில் எந்தவித மனக்கசப்பும் இன்றி இணைந்து இந்திய அணிக்கு பல வெற்றிகளை தேடித் தந்தனர். இப்போது இந்திய அணிக்குள் இருக்கும் மனக்கசப்பு, பிளவு போன்றவை எதுவும் சச்சினின் காலத்தில் இல்லை. அதனால்தான் சச்சின், கங்குலி, டிராவிட், லக்ஷ்மண், கும்ளே என அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டதால் தான் இந்திய அணியை வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு செல்ல முடிந்தது. காதலாகி காதலில் கரைந்தவர். அந்த நாளை சச்சினும் அஞ்சலியும் அத்தனை எளிதில் மறந்திருக்க மாட்டார்கள். முதன்முறையாக அஞ்சலி சச்சின் வீட்டுக்கு செல்வதாக திட்டம். ஆனால் சச்சினிடம் ஒரு சின்ன தயக்கம். இருவருக்கும் ஒரு ஐடியா. என் வீட்டில் உன்னை பத்திரிகையாளர் என்று கூறிவிடுகிறேன், யாருக்கும் சந்தேகம் வராது, சரியா என்று திட்டமிடுகிறார் சச்சின். மறுநாள் பளபளப்பான சல்வார் கம்மீஸ் அணிந்து கொண்டு சச்சின் வீட்டுக்கு செல்கிறார் அஞ்சலி. பேட்டி எடுக்க வந்திருப்பதாக கூறுகிறார். இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு அறையில் இருந்த சச்சினின் அக்காவுக்கு ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் எழுகிறது. இவரை பார்த்தால் பேட்டி எடுக்க வந்தவர் போல தெரியவில்லையே என்று அம்மாவிடம் முணுமுணுக்கிறார். சச்சின் தன் காதலி அஞ்சலிக்கு சாக்லேட் துண்டுகளை வெட்டி கொடுக்கிறார். அந்த சாக்லேட் போலவே இனிதாக முடிந்தது அந்த சந்திப்பு. பிறகு இரு வீட்டார் சம்மதத்துடன் அவர்களின் திருமணம் 1995ஆம் ஆண்டு நடந்தது. இருவருமே காதலை எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. சச்சின் என்ற பெயரை கேட்டவுடன் சந்தோஷத்தில் சிலருக்கு உணர்ச்சிகள் வசப்படும். அதிலும் சில புகைப்படங்கள் என்றைக்கும் நீங்காதவையாக இருக்கும். அதில் சச்சின் சிறுவயதில் பேட்டிங் செய்யும் புகைப்படம் தான். அதன் பின்னர் சச்சின் அவரது குருவிடம் பயிற்சி பெறும் புகைப்படம். முதல் முறையாக சச்சின் ஃபீல்டிங் செய்ய அசாருதீனுடன் பெவிலியனில் இருந்து வருவது, பின்னர் இங்கிலாந்துக்கு எதிராக தனது முதல் சதத்தை பதிவு செய்து வீரநடை போட்டு வருவது, 1999ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் கென்யாவுக்கு எதிராக சதமடித்து தனது தந்தைக்கு சமர்ப்பித்த தருணம், 2003இல் நடந்த உலகக்கோப்பை ஃபைனலில் ஆஸ்திரேலியாவிடம் தோற்ற அந்த தருணம் மற்றும் அந்த உலகக்கோப்பை தொடருக்கான தொடர் நாயகன் விருதை நெல்சன் மண்டேலாவிடம் பெறும் புகைப்படத்தை 90s கிட்ஸ் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. பின்னர் இரட்டை சதமடித்து பெவிலியன் திரும்பும் போது மைதான ஊழியர் ஒருவர் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து சச்சினை வணங்குவார். பின்னர் 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை வென்றவுடன் சச்சினை சக வீரர்கள் தோளில் தூக்கி சுமந்து மைதானத்தில் வலம் வருவர். அந்த புகைப்படம் சமீபத்தில் 2000 முதல் 2020ஆம் ஆண்டுக்கான விளையாட்டில் சிறந்த தருணமாக லாரஸ் ஸ்போர்ட்டிங் மூவ்மெண்ட் விருதை வென்றது. கிரிக்கெட் இஸ் அவர் ரிலிஜியன், சச்சின் இஸ் அவர் காட் என்று சொல்லப்படுவதுண்டு. அதற்கு சான்றுதான் சச்சின் கொல்கத்தாவில் நடைபெற்ற தனது 199வது டெஸ்ட் போட்டியில் களமிறங்கிய தருணம். 2011இல் பாகிஸ்தானுடனான உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் காற்று பாகிஸ்தான் பக்கமே வீசிக்கொண்டிருக்கும். அப்போது தொடர்ச்சியாக விக்கெட்டுகள் விழ ஒன்மேன் ஆர்மியாக சச்சின் களத்தில் பந்தை சிதறடித்துக் கொண்டிருப்பார். அப்போது எடுத்த புகைப்படம் பெரிதும் பேசப்பட்டது. தனது கடைசி டெஸ்ட் போட்டியில் பேட்டிங் செய்ய பெவிலியனில் இருந்து வரும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் 2014ஆம் ஆண்டு MFI எஸ் பேங்க் சார்பில் நடைபெற்ற நேஷனல் பிரஸ் போட்டோ கான்டெஸ்டில் 2013ஆம் ஆண்டிற்கான சிறந்த புகைப்பட விருதை வென்றது. சச்சின் சொன்ன சில வார்த்தைகளை எப்போதும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நமக்கான ஊக்கமளிக்கும் உற்ற நண்பனாகவே இருக்கிறார் சச்சின். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் அதைவிட முன்னேற முயற்சி செய்யுங்கள், தவிர முயற்சியை நிறுத்தி விடாதீர்கள். நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளிக்க முக்கியமான வழி உறுதியாக இருப்பது. உங்களின் உள்ளுணர்வுகளை பின்பற்றுங்கள் மற்றும் தெளிவாய் சிந்தியுங்கள். உங்கள் கனவுகளை துரத்துவதை நிறுத்திவிடாதீர்கள், ஏனெனில் உங்கள் கனவுகள் நிச்சயம் பலிக்கக்கூடும் என்று சச்சின் தனது வெற்றியின் சில ரகசியத்தை பகிர்ந்துள்ளார். இறுதியாக சச்சின் ஆட்டநாயகன் விருது முதல் நாட்டின் உயரிய விருதுகள் எத்தனையோ விருதுகளை வென்றிருந்தாலும் அவருக்கு இறுதி வரை தன் காதில் ஒலித்துக் கொண்டிருப்பது especially Sachin that will reverberate in my ears till I stop breathing. Thank you very much. If I've missed out on saying something, missed out on few names, I hope you understand. Goodbye.